சார் இப்போ சமீபத்தில வந்து அஜித் குமார் வந்து 33 வருஷம் சினிமா வாழ்க்கைய கடந்திருக்காரு. அதுக்கு நெகிழ்ச்சியா நெறைய தெளிவா பதிவுகள் சொல்லுங்க. இருக்கு. நடிகர் அஜித் குமார். ஆமா, நடிகர் அஜித் குமார். அ. நடிகர் அஜித் குமார் வந்து 33 வருடம் வந்து சினிமால வந்து கடந்தத தொடர்ந்து ஒரு நீண்ட அறிக்கைய குடுத்திருக்காரு. எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சிருக்காரு. அதுல முக்கியமா அவரு சொல்லிக்கிற அறிக்கை வந்து ஒரு பேசுபொருளா இருக்கு. என்னன்னா, நான் 33 வருஷம் வந்து என்னோட ரசிகர்கள வந்து நான் தவறான ஒரு விஷயத்துக்கு நான் பயன்படுத்தவே இல்ல. ம். என்னுடைய வேலை, என்னுடைய சம்பளம், நான் தனியா இருக்கிறேன். அவங்க வரட்டும், ஒரு என்டர்டெயினரா படம் பார்க்கட்டும், அவங்க போயிட்டேன் அவ்வளதான். ம். இவங்கள வச்சுட்டு நான் புதுசா எந்த ஒரு புதிய ஒரு நோக்கத்துக்காக நான் இவங்கள பயன்படுத்தலன்னு சொல்றாரு. இந்த யாருக்கு நோக்கத்த சொல்றாருன்னு எப்படி நினைக்கிறேன். பார்க்குறீங்க? உங்களுக்கு தான் புரிஞ்சுட்டுல்ல, சிரிக்கிறீங்கல்ல. எனக்கு யார சொல்றாரு? புரிஞ்சுச்சு. விஜய தான் சொல்றாரு. மறைமுகமாக விஜய்க்கு அஜித் குமார் பாடம் எடுக்கிறார் அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா, விஜய போல் அஜித் வந்து செய்யவில்லை. அதாவது தன்னுடைய ரசிகர்கள் தன்னுடைய படத்த பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க. இதுதான் ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகனுடைய ரசிகர் கூட்டத்தையே கலைச்சிட்டாரு ஒரு ஆமா. இடத்துல. ஒரு தேவையில்லாம. ஒரு நல்ல நடிகனுடைய செயல்பாடு இப்படிதான் இருக்கணும். என்னன்னா, என் படத்த பார்க்குற, ஒரு ரசிக்கிற, அதோட ஒரு என்டர்டெயின்மென்ட் முடிஞ்சு போச்சு. எங்கேயாவது பார்த்தா ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். அதோட இதுதான். அவ்வளோதான் உனக்கு எனக்குமான உறவு. ஆனா, நீ எனக்கு ரசிகனா இருக்கிறங்கிறனால, அத வந்து நான் ஒரு ஆர்கனைஸ்ட் ஆக்கி, அத தேர்தல் அரசியலுக்கு பயன்படுத்துறது, என்னோட பிரபலத்த பயன்படுத்தி நான் வாக்கு அரசியல் பண்றது, அது ஆபத்தானது அப்படிங்கிறத புரிதல் அஜித் அவர்களுக்கு தெளிவாக இருக்கிறது. இப்போ இதன் மூலமா அவர் சொல்றது என்ன? விஜய்க்கு மறைமுகமா செய்தி சொல்றாரு. கண்டிப்பா. மறைமுகமா நீங்க விஜய் வந்து தவறாக வந்து கூட்டு போறாரு. தன்னுடைய ரசிகர்களை தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துகிறார். அப்படிங்கிறது இந்த அறிக்கையில இருக்கிற செய்தி. அதுல இருக்கிறது. அந்த வகையில நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்றோம். அஜித் அவர்கள் வந்து ஒரு நடிகராக தன்னுடைய கடமையை சரியாக செய்கிறார். விஜய் அவர்கள் வந்து வெறும் நடிகராக மட்டும் இல்லாமல், தன்னுடைய ரசிகர்களையும் தன்னுடைய அரசியல் லாபத்துக்கோ, அல்லது தன்னுடைய பயணத்துக்கு லாபத்துக்கோ அவர் வந்து பயன்படுத்துகிறார். அது வந்து தேர்தலில் எப்படி நடக்கப் போகுங்கிறத பார்ப்போம்.